தினம் இந்த காணொளியில் ஊர் பெயர்களின் மருவு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குன்னா தமிழில் நியூ சிலபஸில் அழகு 2 சொல்லகராதியில் இருக்குது. ஸோ அப்டேட்டட் கவர்மெண்ட் மெட்டீரியல் ரொம்பவே முக்கியம். ஏன்னா சிலபஸ் மாறின பிறகு 2026 ஜூன் ஜூலையில் இது அப்டேட் பண்ணதால் ரொம்பவே முக்கியம். தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த மெட்டீரியலில் என்ன இருக்கோ அது தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மெட்டீரியலில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம், 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயிலும் அடிஷ்னலாக ஊர் பெயர்களின் மருவு இவங்க கவர்மெண்ட் மெட்டீரியல்லையே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது அப்புறமா புக் பேக்கில் இருக்கக்கூடியது எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு முந்தைய ஆண்டு வினாக்களும் ஒரு சிலதை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதனால் கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிறத தெளிவாக படிச்சிருங்க. படிச்சுட்டு நீங்கள் வேறு எந்த அவுட் சோர்ஸாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுதல். இந்த மருவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்களுடைய உண்மையான அல்லது நீண்ட பெயர் காலப்போக்கில் என்ன ஆகும்னா மக்கள் எளிமையாக உச்சரிப்பதற்காக அதை சுருக்கிடுறாங்க. இல்லைன்னா அந்த பேரை திருந்து வழங்கப்படுவதை குறிக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. இது இலக்கணப்படி தான் நம்ம என்ன சொல்றோம், மருவு அப்படின்னு குறிப்பிடுறோம். இது போல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல ஊர் பெயர்கள் மாறி வர்றது தான் என்னன்னு சொல்றோம், மருவு அப்படின்னு குறிப்பிடுறோம். எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. கோயம்புத்தூர் என்று சொல்வதற்கு எளிமையாக கோவை அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுதான் மருவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது போல மற்ற சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தந்தை என்ற வார்த்தையை இப்போ மருவி எப்படி அழைக்கிறோம், அப்பா அப்படின்னு அழைக்கிறோம். அப்போ தந்தையினுடைய மருவு தான் அப்பா. சேம் டைம் பார்த்தீங்கன்னா எந்தை என்ற வார்த்தை முன்னாடி இருந்தது. அதை இப்போ எப்படி அழைக்கிறாங்கன்னா என் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம். இதுவும் மருவுதான். அடுத்து தஞ்சாவூரை தஞ்சை என அழைக்கிறதும் மருவு. இப்போ தஞ்சாவூர் முன்னாடி இருந்த பெயர், அது இப்போ எப்படி அழைக்கிறோம்னா தஞ்சை அப்படின்னு அழைக்கிறதும் மருவுதான். ஸோ 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு பற்றி கொடுத்துருக்காங்க. வழக்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம்ம முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது வழக்கு. ஸோ முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தினதை நம்ம அப்படியே பயன்படுத்துறது தான் வழக்கு. இந்த வழக்கையே 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. ஸோ வழக்கு எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயல்பு வழக்கு இதுல ஒரு 3 பார்ட் இருக்கு. இந்த தகுதி வழக்குலையும் 3 வகை இருக்கு. ஸோ வழக்கு 2 வகை. அந்த வழக்குல இயல்பு வழக்கு 3 வகைப்படுது, தகுதி வழக்கு 3 வகைப்படுது. இயல்பு வழக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. ஸோ இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன, நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது தான் இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகை இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. மருவுன்னா நம்ம படிச்சிருப்போம், இப்போதான் பார்த்தோம். அந்த தஞ்சாவூரை தஞ்சை எண் மாறினது மருவு, எந்தை என்றதை என் தந்தை எண் மாத்தினது மருவு அப்படின்ட்டு. இதுல இலக்கணமுடையதுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலம், மரம், வான், எழுது அப்படின்னு சொல்றோமா. இப்படி சொல்லும் போது நம்மளுக்கு புரியுது இல்லையா, எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையிலையும் சேம் டைம் எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையிலன்னு இல்லை. இதுல இலக்கண நெறி எந்த தப்புமே நடக்காம இலக்கண நெறி மாறாம முறையாக அமைந்த சொல்லதான் என்னன்னு சொல்லுவோம்னா இலக்கணமுடையது அப்படின்னு சொல்லுவோம். இலக்கண போலி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டின் இல்லத்தின் முன்பகுதி என்னன்னா வீட்டினுடைய முன்பகுதியை இல் முன் அப்படின்னு குறிக்கணும். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா முன்றில், அதாவது முன்னாடி இல்லம் அப்படின்னு அப்படியே இது இப்படி ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இல் பின்னாடியும் முன் முன்னாடியும் முன்றில் அப்படின்னு மாற்றி வழங்கினர்.
இப்போ ஒரு மரத்தினுடைய கிளையின் நுனி பகுதியை வந்து என்ன அழைக்கணும், கிளையினுடைய நுனி அப்படின்னு சொல்லணும். ஆனா வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நுனி கிளை அப்படியே வந்து இங்க மாத்தியாச்சு. நுனி முன்னாடி கிளை வந்து பின்னாடி எண்ணிட்டு நுனி கிளை அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இப்படி இலக்கண முறைப்படி இது அமையல. ஏன்னா வந்து இல்முன்னு தான் சொல்லணும், ஆனா அவங்க முன்றில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளையினுடைய நுனின்னு தான் சொல்லணும், நுனி கிளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இலக்கண முறைப்படி இல்லைன்னாலும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள். அதனால இது இலக்கண போலி அப்படின்னு சொல்றாங்க. இலக்கண முறைப்படி தப்பு தான், இருந்தாலும் வந்து அது ஏத்துக்கிறதால இது இலக்கண போலி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும். இலக்கண போலி என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வரக்கூடிய வார்த்தை பின்னாடி இருக்கும், பின்னாடி வரக்கூடிய வார்த்தை முன்னாடி இருக்கும். எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி என குறிப்பிடுவர். ஸோ இலக்கண போலியை வேற எப்படி குறிப்பிடுவாங்கன்னா முன்பின்னாக தொக்க போலி. அதுக்கு அவங்க எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க பாருங்க. புறநகர், இது வந்து ஆக்சுவலி நகர்ப்புறம் அப்படின்னு வரணும். கால்வாய் என்றது வாய்க்காலன் வரணும். தசையன் சொல்ல மாட்டோம், சதையன் வரணும். ஸோ இது வந்து இலக்கண போலி என்றதால இங்க கொடுத்துருக்காங்க. அதே கடைக்கண் வந்து கண் கடை அப்படின்னு வரணும். ஸோ இங்க வந்து இலக்கண போலி என்றதால கடைக்கண் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண் என்றது இலக்கண போலிகள். அடுத்து வந்து பாருங்க, தெரிந்து தெளிவோம் என்றதுல கொடுத்திருக்காங்க. வாயில் என்றது வாசல். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து இல்முன்ன்றது முன்றில் அப்படின்னு மாறிச்சு இலக்கண போலி அப்படின்னு பார்த்தோம்ங்களா. இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய், இல்லத்தின் வாய் என குறிப்பிடப்பட வேண்டும். ஆனா வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், வாயில். அப்போ வாய் முன்னாடி வந்துட்டு இல்லு வந்து பின்னாடி போயிட்டுங்களா, அப்போ மாத்தி அழைக்கிறோம். அப்போ இது இலக்கண போலி என வழங்குகிறோம். இது வந்து இலக்கண போலி. ஸோ இல்லத்தின் வாயை வந்து இல்வாயன்னு சொல்லாம வாயில்ன்னு அழைக்கிறது இலக்கண போலி. அந்த வாயில் என்ற சொல்லும் வந்து இப்ப என்னாச்சு, பேச்சு வழக்குல வாசல் அப்படின்ட்டு மாறிட்டு இந்த வாசல் என்றது இப்ப மருவு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, வாயில் இல்வாய் வந்து வாயில் ஆனது இலக்கண போலி. வாசல் ஆனது வாயில் என்ற வார்த்தை வந்து வாசலா மாறினது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மருவு. அது வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, மருவு. மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. தஞ்சாவூர் என்ற பெயரை வந்து என்னன்னு சொல்றோம், தஞ்சை அப்படின்னு சொல்றோம். திருநெல்வேலியை வந்து நெல்லை அப்படின்னு வழங்குகிறோம். இவ்வாறு இலக்கண நெறியில் இருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களை தான் என்னன்னு சொல்றோம், மருவு எனப்படும். எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. கோயம்புத்தூர், கோவை. கும்பகோணம் அல்லது குடமூக்க தான் என்னன்னு சொல்லுவோம், குடந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இங்க வந்து என் தந்தை என் கொடுத்திருக்கணும். எந்தை என்றது பழைய காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய சொற்கள் தான். எந்தை என்றதை இப்ப எப்படி சொல்றோம், என் தந்தை அப்படின்னு குறிப்பிடுறோம். போது என்றது எதனுடைய மருவுன்னு பாத்தீங்கன்னா பொழுது. பொழுது என்ற வார்த்தையினுடைய மருவு தான் வந்து போது. சோழ நாடு என்பதனுடைய மருவு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சோநாடு. அடுத்து வந்து பாருங்க, தகுதி வழக்கை பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட்ல வந்து இயல்பு வழக்கை மட்டும் பார்த்துருவோம். இது வரைக்கும் மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் வந்து பயன்படுத்திய வார்த்தைகளை வந்து உச்சரிப்பதற்கு சுருங்கியோ திருந்தியோ குறிப்பிடுறது தான் மருவு அப்படின்னு சொல்றோம். இலக்கணப்படி வந்து அப்படி மாறி அழைக்கிறது தான் மருவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா கோவை. எந்தை என்ற தந்தை என்றது அப்பா ஆனது மருவு. எந்தை என்றது என் தந்தை என்றது மருவு. வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறைதான் வந்து வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கு எத்தனை வகைப்படும்னா ரெண்டு வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது தான் வந்து இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அந்த 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணமுடையதுன்னா நிலம், மரம், வான், எழுது. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்ததால இது வந்து இலக்கண முடியது. இலக்கண போலின்னா இல்முன்ன முன்றில் அன்னிட்டோ கிளை நுனிய நுனிக்கிளை அப்படின்னு குறிப்பிடுவது இலக்கண போலி. ஸோ இலக்கண போலி வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அதனுடைய சொற்கள் வந்து முன்பின் பகுதிகள் வந்து இடம் மாறி வரும்.
இலக்கண போலியை வந்து வேற எப்படி குறிப்பிடலாம்னா முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு குறிப்பிடலாம். எக்ஸாம்பிள் வந்து புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண்ன்றது இலக்கண போலி. இல்வாய் என்றது வாயில் அப்படின்னு மாறினது இலக்கண போலி. வாயில் வந்து வாசல் அப்படின்னு மாறினது வந்து மருவு. மருவுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முன்னோர்கள் பயன்படுத்திய ஊர் பெயர்கள் ஒரு சில வார்த்தைகளை வந்து திருத்தி மாற்றி கூறுவது. நம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூர் வந்து தஞ்சை, திருநெல்வேலி வந்து நெல்லை. ஸோ இலக்கண நெறியில் இருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களை தான் என்னன்னு சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா மருவு அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து கோயம்புத்தூர், கோவை, கும்பகோணம் இல்லைன்னா குடமூக்கன்னு சொல்லுவோம். அதை இப்போ எப்படி அழைக்கிறாங்கன்னா குடந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. என் தந்தை, எந்தைன்றது இப்போ எப்படி மாறி இருக்கு, என் தந்தை அப்படின்னு மாறி இருக்கு. பொழுது என்ற வார்த்தை தான் மருவி போது அப்படின்னு மாறி இருக்கு. சோழ நாடு வந்து எப்படி மருவி இருக்குன்னா சோநாடு அப்படின்னு மருவி இருக்கு. அடுத்து வந்து பாருங்க தகுதி வழக்கு. தகுதி வழக்கு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு காரணத்தால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை, தகுதி வழக்குன்னா தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தான் வந்து தகுதி வழக்கு ஆகும். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பவே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பாத்ரூம் போனோம்னா உச்சா வருது நான் போறேன்னெல்லாம் நம்ம போய் மிஸ்ஸுக்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டோம். மேம் ஒன்ஸ் போனோம் அப்படின்னு தான் கேட்போம். அப்போ வந்து அது அப்படி சொல்ல முடியாம மாத்தி குறிப்பிடுறோம்ல தான், இதுதான் வந்து தகுதி வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. தகுதி வழக்கும் எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். அந்த 3 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல்னா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்ஸ் வருது அப்படின்னு போயிட்டு வர்றோன்றது இடக்கரடக்கல். மங்களம் அப்படின்னா செத்து போயிட்டாருன்னு சொல்லாம இறைவன் அடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து மங்களம். குழுவுக்குரியன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து அந்த குழு அங்க வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அதற்கான மீனிங் வந்து தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. காலேஜ் படிக்கிறப்ப கூட நம்ம கோடு மாதிரி வச்சிருப்போம் இல்லையா ஒரு சில விஷயத்துக்கு, அது நம்மளுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து குழுவு குறி. ஸோ அது வந்து டீட்டெயில்ட வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துருவோம். இடக்கரடக்கல் அப்படின்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் வந்து கூறுவது தான் வந்து இடக்கரடக்கல். எடுத்துக்காட்டு கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது. குழந்தை வெளியே போய்விட்டதுன்னா குழந்தை வந்து ஆய் போயிடுச்சு, அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, குழந்தை வெளியே போய்விட்டது. ஒன்றுக்கு போய் வந்தேன். ஸோ உச்சா போயிட்டு வந்தேன்னு சொல்ல மாட்டோம், ஒன்றுக்கு போய் வந்தேனேன்னு சொல்லுவோம், வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இடக்கரடக்கல். அடுத்து வந்து பாருங்க மங்களம். செத்தார் என குறிப்பிடாமல் வந்து அவரை எப்படி சொல்லுவோம், துஞ்சினார் அப்படின்னு குறிப்பிடுவோம். இல்லைன்னா இப்போ இந்த காலத்துல எப்படி குறிப்பிடுறோம்னா இயற்கை எய்தினார் அப்படின்னு குறிப்பிடுறோம். இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதையே வந்து மங்களம் என்பர். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ஓலை அப்படின்னு சொல்லக்கூடாதான், திருமுகம் அப்படின்னு சொல்லணுமா. கருப்பு ஆடுன்னு சொல்ல மாட்டாங்க, வெள்ளாடு அப்படின்னு சொல்லணும். விளக்கை அணை என்றது மங்களமான வார்த்தை கிடையாதுன்றதால விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்றாங்க. சுடுகாடு என்றது நன்காடு அப்படின்னு குறிப்பிடுறதெல்லாம் வந்து மங்களம். அடுத்து வந்து பாருங்க குழுவுக்குறி. குழுவுக்குறி என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை வந்து பயன்படுத்துவாங்க. இப்படி ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்களை தான் என்னன்னு சொல்றோம், குழுவுக்குறி எனப்படும். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, பொன்னை, பொன்னுன்னா தங்கம், தங்கத்தை வந்து பரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாருன்னா பொற்கொள்ளர். அந்த தங்கத்தை வந்து இது உருவாக்குறாங்க இல்லையா ஆபரணங்கள் எல்லாம், அவர் வந்து பொண்ணு எப்படி சொல்வாரு, பரி அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ இந்த பரி அப்படின்னா குதிரை, இந்த இது வந்து வல்லினரி, அது வந்து பார்த்துக்கோங்க. ஆடையை காரை அப்படின்னு யார் குறிப்பிடுறாங்கன்னா யானை பாகர் வந்து சொல்லுவாராம். ஆடையை வந்து காரை அப்படின்னுட்டு யானை பாகர் வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்து வந்து பாரு
தெரிந்து தெளிவம் வந்து பாருங்க, இப்படியும் கூறலாம்ன்றது இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல வந்து இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இடுக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையாகும். அப்போ வழக்கான 2 இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ தகுதி வழக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். தகுதி வழக்குல 3 வகை இருக்கு. அது ஒன்று வந்து இடக்கரடக்கல், இன்னொன்று மங்களம், குழுவுக்குறி. இந்த 3லையும் ஒரு சொல்லுக்கு மாறாக வேறு சொல்ல வந்து பயன்படுத்துறோம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து பாருங்க, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடப்படுதல் தான் வந்து இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுவது மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்க, குழுவுக்குறி. நம்ம இவ்வளவு நேரம் படிச்சோல்லையே, அது ஷார்ட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். ஸோ தகுதி வழக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு காரணத்தால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் சொல்றது தான் வந்து தகுதி வழக்கு. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால கூறுவதுதான் வந்து இடக்கரடக்கல். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். மங்களம் அப்படின்னா மங்களம் அல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பது தான் வந்து மங்களம். செத்தார்ன்றதை எப்படி பயன்படுத்தணும், துஞ்சினார். இப்போ இந்த காலத்துல அதை இயற்கை எய்தினார் அப்படின்ட்டு குறிப்பிடுறோம். எக்ஸாம்பிள் வந்து ஓலை வந்து திருமுகம், கருப்பு ஆடு வந்து வெள்ளாடு, விளக்கை அணையன்னா விளக்கை குளிரவை, சுடுகாடு அப்படின்றத நன்காடு அப்படின்னு குறிப்பிடுறோம். குழுவுக்குறி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் தான் வந்து குழுவுக்குறி. பொன்னை பரி அன்னிட்டு யார் சொல்லுவாரு, பொற்கொள்ளர். ஆடையை காரை அன்னிட்டு யார் சொல்லுவாங்க, யானை பாகர் வந்து சொல்லுவாங்க. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி மூன்றும் வந்து ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறொரு சொல்லை பயன்படுத்தக்கூடிய முறைகள் ஆகும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமான சொற்களை வந்து குறிப்பிடுறது மங்களம். மற்றவங்க அறியாம ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில குறிப்பிடுறது குழுவுக்குறி. அடுத்து வந்து பாருங்க, போலி. போலியை வந்து 3 வகைப்படும்ன்றதை ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். போலின்னா முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்ட்டு. போலி என்ன இங்க வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க. அறம் செய்ய விரும்பு, இது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஔவையார். அடுத்து வந்து அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களில் ஒன்று. இங்க வந்து அறம் சொல்லியிருக்கோம், இங்க வள்ளுவர் வந்து அரண் சொல்லியிருக்காங்க. நார்மலா அறம் தான் வரணும். இங்க அரண் அப்படின்னாலும் அதனுடைய பொருளும் வந்து அறம் பத்தி தான் பேசுது, பொருள் வந்து மாறுபடல அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து இடம்பெற்று அதே பொருளை தர்றது தான் வந்து போலி எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. போலி என்னும் சொல் வந்து எதுல இருந்து தோன்றியதுன்னா போல இருத்தல். போலி என்னும் சொல் வந்து போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி வந்து 3 வகைப்படும். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற் போலி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் லெட்டர் வந்து மாறும். பசல்ன்றத பைசல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க, இது வந்து முதற் போலி. மஞ்சுன்றத மைஞ்சுன்னு குறிப்பிட்ட முதற் போலி. மயல்ன்றத மையல் அப்படின்னு குறிப்பிட்ட முதற் போலி. இந்த சொற்கள்ல முதல் எழுத்து மாறினாலும் அதற்கான மையல்னாலும் மயில தானே நம்ம மீன் பண்ணுவோம். ஸோ பொருள் வந்து மாறல அப்படின்றத சொல்றாங்க. இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது முதற் போலி. இடைப்போலியும் இதே போலதான், இடையில இருக்கக்கூடிய எழுத்து மாறி வரும், ஆனா அதனுடைய பொருள் மாறாது. அமைச்சுன்றது கரெக்ட், அது அமைச்சு அன்னைட்டு சொல்ல கூடாது. அப்படி சொல்றோம்னா அது இடைப்போலி. இளஞ்சுன்றத இளைஞ்சுன்னு சொல்றது இடைப்போலி. அரையர்ன்றத அரையர் அப்படின்னு சொல்றதும் இடைப்போலி. இவ்வாறு சொற்களின் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தந்துச்சுன்னா அது இடைப்போலி. அடுத்து வந்து பாருங்க, கடைப்போலி.
அகன் அகம் அப்படின்னு சொல்லணும். அது அகன் அப்படின்னு குறிப்பிட்டாலும் பொருள் சேம் தான். அகத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. நிலம் என்றது நிலனன் குறிப்பிடுறது, முகம் என்றது முகனன் சொல்கிறது, பந்தலை வந்து பந்தர் அப்படின்னு சொல்கிறது, சாம்பலை வந்து சாம்பர் அப்படி ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து வருவது கடைப்போலி ஆகும் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இங்க வந்து பாருங்க, அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக. அக்ரிணை பெயர்கள்னா இப்போ இந்த நிலம் நிலன் அப்படின்னு பார்த்தோமா, நிலம் என்றது அக்ரிணை பெயர்கள். இப்போ நிலமே எடுத்துக்கோங்க, நிலமை வந்து நிலன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த நிலம் என்றது அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக. ஸோ மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். அது அப்புறமா வந்து என்ன பார்த்தோம்னா பந்தல், பந்தல்ன்றது கரெக்டாக வரணும். அது எப்படி சொல்கிறாங்க, பந்தர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும். ஸோ வந்து அக்ரிணை பெயர்களில் மகரம் வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக போலியாக நகரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க, லகரம் வந்துச்சுன்னா ரகரத்தை பயன்படுத்துகிறாங்கன்றதை குறிப்பிடுறாங்க. இது அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அடிஷ்னலாக முற்றுப்போலி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மூவகை போலிகள் மட்டும் இல்லாமல் இன்னொரு வகை போலியும் இருக்குது. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்றுப்போலி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் 5 5ன்னு சொல்கிறோம். 5 5 முழுசாக எல்லா லெட்டர்ஸுமே மாறி இருக்கா. ஸோ இப்படி வந்ததுன்னா அது முற்றுப்போலி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 5 என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அது 5 என்னும் பொருளையே தருகிறது. இப்படி ஒரு சொல்லின் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது தான் வந்து என்னது முற்றுப்போலி எனப்படும் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம், போலி மட்டும். ஆனால் உங்கள் முற்றுப்போலி இருக்குது, போலி எத்தனை வகைப்படும்னா 4 வகைன்னு போட்டுக்கூடாது. போலி என்னாவே அது எத்தனை வகைன்னு பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும்னு தான் போடணும். அறம் செய்ய விரும்புன்னு சொன்னது யாருன்னா ஔவையார். அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரம் இயற்றியது திருக்குறள், திருவள்ளுவர். போலி என்னன்னு பார்த்தீங்கன்னா போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது தான் போலி. அதனுடைய லெட்டர்ஸ் மாறினாலும் பொருள் வந்து மாறுபடாமல் அதே பொருளை வந்து உணர்த்தக்கூடியது தான். போலி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலிக்கான எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா பசல், அதை வந்து பைசல் அப்படின்னு குறிப்பிடுறது, மைஞ்சு மையல் அப்படின்றதெல்லாம் வந்து முதற்போலி. கடைப்போலி இடைப்போலி அப்படின்னா அமைச்சு, அமைச்சுன்றது அமைச்சு, இளஞ்சுன்றது இளைஞ்சு, அரையர்ன்றது அரையர் ஆகிய சொற்கள் வந்து இடைப்போலி. கடைப்போலி அப்படின்னா அகம் அகன், நிலம் நிலன், முகம் முகன், பந்தல் பந்தர், சாம்பல் சாம்பர் என்றது இடைப்போலி. அக்ரிணை பெயர்களின் இறுதியில நிற்கும் மகர எழுத்து என்னவா மகர எழுத்திற்கு பதிலாக என்ன வரும்னா நகரம் வந்து கடைப்போலியாக வரும். லகர எழுத்திற்கு பதிலாக கடைப்போலியாக என்ன வரும்னா ரகரம் வந்து வரும். முற்றுப்போலிக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 5. அடுத்து வந்து 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வழக்கு. ஸோ இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம் முன்னோர் எந்த பொருளை எந்த சொல்லால் வழங்கி வந்தனரோ அதனை அப்படியே நாம் வழங்கி வருவதற்கு வழக்கு என்று பெயர். ஸோ நம்ம ஆல்ரெடி படித்ததாலே ஃபாஸ்ட்டாக ஒரு வாட்டி ரீட் மட்டும் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படித்ததை ரீகேப் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். வழக்கு வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்ட்டு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை சுட்டுவதற்கு எந்த சொல்லி இயல்பாக வருகிறதோ அந்த சொல்லுதான் வந்து இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணமுடையதுன்னா இலக்கணம் பிழை இல்லாம வழங்கி வருவது தான் வந்து இலக்கணம் உடையது. அதுக்கு எக்ஸாம்பிள் யாழினி பாடம் படித்தாள். இதுல வந்து எந்த இலக்கண பிழையும் இல்லை என்றதை சொல்லியிருக்காங்க. இலக்கண போலி அப்படின்னா புறநகர் என்றது நகர்ப்புறம், நகர்ப்புறத்தை வந்து புறநகர் அப்படின்னு சொல்றது. கால்வாயை வந்து வாய்க்கால் அப்படின்னு சொல்றது.
கொம்பு நுனி அப்படின்றத நுனி கொம்பு அப்படின்னு மாற்றி நம்ம முன்னோர் வந்து இலக்கணமுடையது போல வழங்கி வந்ததுனாதான் வந்து என்னன்னு சொல்றோம், இலக்கண போலி. மருவுன்னா தஞ்சாவூர் தஞ்சை எண்ணிட்டும் கோயம்புத்தூர் கோவை அப்படின்னுட்டும் சிதைந்து வந்துள்ளதால இவற்றை மருவு அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தகுதி வழக்கு. தகுதி வழக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தகுதியான, அதாவது தகுதியற்ற சொற்களுக்கு பதிலாக தகுதியான சொற்களை வந்து பேசுவதுதான் வந்து தகுதி வழக்கு. தகுதி வழக்கு 3 வகைப்படும்: இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கர டக்கலுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா வாய் கழுவி வந்தான், வாய் பூசி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, இதெல்லாம் வந்து இடக்கர டக்கல். மங்களம்னா அமங்கலமான சொல்ல வந்து நீக்கி மங்களமான சொற்களை பயன்படுத்துறது. ஸோ இறந்து போயிட்டார்ன்றது என்னன்னு சொல்லுவோம், இறைவனடி சேர்ந்தார், இயற்கை எய்தினார் அப்படின்றதெல்லாம் மங்களம். குழுவுக்குறி என்ன, ஒரு குழுவினர் தமக்கு மட்டும் புரியும் வகையில ஒரு பொருளுக்கு குறிப்பாக வழங்கும் பெயரை தான் வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவோம். பொற்கொள்ளர் வந்து தங்கத்தை என்னன்னு சொல்லுவாரு, பரி அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து குழுவுக்குறி. யானை பாகர் வந்து ஆடையை வந்து காரை அப்படின்னு குறிப்பிடுவார், அதுவும் வந்து குழுவுக்குறி. அடுத்து அடிஷ்னலா கொடுத்துருக்காங்க, இங்கிருந்து ரொம்பவே முக்கியம், நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. அம்பா சமுத்திரம் வந்து எப்படி சொல்லுவோம், அம்பை. அம்பா சமுத்திரம், அம்பா சமுத்திரம் அம்பை. அருப்புக்கோட்டை அறுவை, அலங்காநல்லூர் அலங்கை. இதெல்லாம் ஈஸிங்க, கஷ்டமா இருக்கிறதுக்கு மட்டும் ஹிண்ட் வச்சு படிச்சுப்போம். ஏதாவது ஒரு அந்த வார்த்தையிலிருந்தே ஏதாவது ஒரு சின்ன க்ளூ வச்சு படிச்சுப்போம். அறந்தாங்கி என்ன, அறந்தை. ஆற்றூர் ஆத்தூர், இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஆற்றூர் வந்து ஆத்தூர். அடுத்து வந்து பாருங்க ராமநாதபுரம் முகவை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா, இப்ப நம்ம ஒரு கடவுள் சிலையை பாக்குறோம்னா, ராமருடைய சிலையே பாக்குறோம்னா எதை வச்சு அது ராமர் சாமி, கிருஷ்ணர் சாமி, விநாயகர் சாமின்னு முடிவு பண்ணுவோம், அவங்களுடைய முகத்தை பார்த்துதான். அப்போ ராமநாதபுரம்னா ராமர் வர்றாருன்னா அவர் முகத்தை பார்த்துதான் அவர் ராமர்ன்றதை கண்டுபிடிப்போம் அப்படின்னுட்டு முகம் முகவை என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க சேலையூர். சேலையூர் சேலம். ஸோ இது இந்த சேய வருது, அது அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலையூர் சேலம். கருவூர் கரூர். கொடைக்கானல் கோடை. கொடைக்கானல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் கொடை அப்படின்னுட்டும் வரும், கோடை அன்னிட்டும் வரும், அது இங்கேயே படிச்சிருங்க. கொடைக்கானல் வந்து கோடை அப்படின்னுட்டும் மருவிருக்கு, கொடை அப்படின்னுட்டும் மருவிருக்கு. மணப்பாறை மணவை. உங்களுக்கு இப்போ நாங்கள் ஹைலைட் பண்ணாதது ஏதாவது கஷ்டமா இருந்தா அதை வந்து நீங்க நோட் பண்ணி கூட படிச்சுக்கோங்க. மணப்பாறை வந்து மணவை. விருதுநகர் விருதை. பரமக்குடி பரம்பை. பரமக்குடி வந்து பரம்பை. சங்கரன் கோயில் சங்கை. அடுத்து வந்து பாருங்க மயிலாடுதுறை வந்து மயூரம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மயில் ஆடுது, மயில் ஆடுறத பார்க்க நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரம்யமா இருக்கும். ரம்யம்னா அழகு அப்படின்ற பொருள் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இப்போ மயில் ஆடுறத பார்க்க ரம்யமா இருக்கும். ரம்மு மயூரம், ரம்முல முடியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மயிலாடுதுறை மயூரம். சேந்தமங்கலம் வந்து சேந்தை. சேந்தமங்கலம் சேந்தை. சோழிங்காநல்லூர் சோளிங்கர். சோழிங்காநல்லூர் சோளிங்கர். திருவண்ணாமலை வந்து அருணை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, திருவண்ணாமலை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சிவன் கோயில். திருவண்ணாமலை போனா அருள் கிடைக்கும், கடவுளுடைய அருள் கிடைக்கும். அருள் அருணை என்ற அந்த ரைமிங்ல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவண்ணாமலை போனா அருள் கிடைக்கும், இங்க அருணை என்றது வருது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க கருந்தட்டைக்குடி. கருந்தட்டைக்குடி என்ன, கரந்தை. கருந்தட்டைக்குடி என்ன, கரந்தை. ஸோ இது வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, கறந்த பாலை தான் குடிக்க முடியுமா, அப்போ கரந்தை. இங்க கருந்தட்டைக்குடி, கறந்து தட்டுல வச்சு குடி. எது கருந்தன்றது கறந்து, அப்போ கரந்தை அப்படின்னுட்டு படிச்சுக்கோங்க. ஸோ கருந்தட்டைக்குடி. கருந்தட்டைக்குடி என்ன, கறந்து தட்டையில வச்சு குடி அப்படின்ட்டு நம்ம இந்த வார்த்தையை வந்து பிரிச்சு கரந்தை, கறந்ததை தான் தட்டில் வச்சு குடிக்க முடியும், கரந்தை என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரிவலம் வந்த நல்லூர்னா கருவை. கரிவலம் வந்த நல்லூர். இது வந்து புதிய புத்தகத்திலேயே வந்து இந்த ஊர் பேர் வந்து நம்ம படிச்சிருப்போம். கரிவலம் வந்த நல்லூர் கருவை. நாகர்கோயில்னா நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்களா, சவுத் எட்ஜு, அப்போ நாகர்கோயில் நாஞ்சி. திருத்தணி தணிகை. ஸோ இங்க வந்து பாருங்க
இது மறுபடியும் இது வந்து இந்த வார்த்தையை படிப்போம். இங்க வந்து கை இல்லை, இன்னொரு இடத்துல கை வரும், ஆனா ஆன்சர்ல கை வராது. இங்க கை இல்லை, அதனால ஆன்சர்ல வந்து கை வருது. ஸோ இங்க வந்து கை இல்லாததால இங்க கை வருது. இது வந்து இப்பவே பார்த்துக்கோங்க, திருத்தணி இங்க இருக்கக்கூடிய தனியோட இங்க கை இல்லாததால இங்க கை போட்டிருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வர்ற இடத்துல அதை நான் சொல்றேன். திருத்தணி என்ன? தணிகை. வேதாரண்யம் வேதை, வேதாரண்யம் வேதை. திருச்செந்தூர் செந்தூர். ஸோ திருச்செந்தூர் செந்தூர். ஈரோடை என்றது இதுக்கு முன்னாடி ஈரோடு எப்படி இருந்திருக்கு? ஈரோடையா இருந்திருக்கு, இப்போ ஈரோடு. உசிலம்பட்டி உசிலை, உதகமண்டலம் ஊட்டி உதகை என்றது நம்மளுக்கு தெரியும். உறையூர் வந்து உரந்தை. உறையூர் வந்து இப்போ எப்படியா மருவி இருக்குன்னா உரந்தை. அடுத்து வந்து பாருங்க, எருமையூர் மகிசூர். மகிசூர் அண்ணா மைசூர் என்றதை போற்றுவோம். எருமையூர் என்றது இங்க பாருங்க மயூர். எருமையூர் அண்ணா மயூர் மைசூர் அப்படின்றது ரைமிங்ல வந்துருமா? அப்போ எருமையூர் அண்ணா மயூர் மைசூர், மகிசூர் அண்ணாலும் மைசூர் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, ஏரிக்காடு அண்ணா ஏற்காடு. ஸோ இது அப்படியே வருது. கரவூர் கருவூர் வஞ்சி அப்படின்னாலும் எந்த ஊரு? கரூரை தான் வந்து குறிக்குது. அடுத்து வந்து பாருங்க, குவலாலபுரம். குவலாலன்னா கோலார் அப்படின்ற அந்த சொல்லும் போதே பாருங்க இந்த லால அப்படின்ற வந்து வரும். குவலாலபுரம் கோலார், குவலாலபுரம் கோலாலபுரம். கோலாலபுரம் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். இப்போ கோலார்னு சொல்றோம். கோலாலபுரம், கோலாலபுரம்னா கோலார், தங்க வயல். ஸோ இது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடியது. ஸோ கோலாலபுரம் கூட எழுதிக்கோங்க. கோலார் வந்து கோலாலபுரத்துல வந்து இருக்குன்றதெல்லாம் படிச்சிருப்போம். குவலாலபுரம் கோலார். ஸோ இது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போங்க. ஸோ இது ஏன் ரீகேப் பார்க்கலன்னா, ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்ட்லேயே இது படிச்சது. 7th ஸ்டாண்டர்ட் இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதனால 8th வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதுல இருந்து பார்ப்போம் ரீகேப். அம்பா சமுத்திரம் மருவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பை. இப்போ வந்து நான் சொல்றப்போ நீங்க இன்னொரு சைட்ல வந்து கையை மறைச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த ஊர் பெயரை வச்சே உங்களுக்கு மருவு ஞாபகம் வருதான்றதை ரீகால் பண்ணி பாருங்க. அம்பா சமுத்திரம் மருவு வந்து அம்பை, அருப்புக்கோட்டை அறுவை, அலங்காநல்லூர் அலங்கை, அறந்தாங்கி அரந்தை, ஆற்றூர் வந்து ஆத்தூர், ராமநாதபுரம் முகவை, சேலையூர் வந்து சேலம், கருவூர் வந்து கரூர், கொடைக்கானல் வந்து கோடை அப்படின்னு சொல்லுவாங்க, கொடை அப்படின்னு சொல்லுவாங்க, மணப்பாறை மணவை, விருதுநகர் விருதை, பரமக்குடி பரம்பை, சங்கரன் கோயில் சங்கை, மயிலாடுதுறை மயூரம், சேந்தன்மங்கலம் சேந்தா, சேந்தமங்கலம் சேந்தை, சேந்தமங்கலம் சேந்தை, சோழிங்காநல்லூர் சோளிங்கர், திருவண்ணாமலை அருணை, கருந்தட்டைக்குடி கரந்தை, கருந்தட்டைக்குடி கரந்தை, கரிவலம் வந்த நல்லூர் கருவை, கரிவலம் வந்த நல்லூர் கருவை, நாகர்கோயில் நாஞ்சி, திருத்தணி தணிகை, வேதாரண்யம் வேதை, திருச்செந்தூர் செந்தூர், ஈரோடை ஈரோடு, உசிலம்பட்டி உசிலை, உதகமண்டலம் ஊட்டி உதகை, உறையூர் வந்து உரந்தை, எருமையூர் அண்ணா மைசூர், மகிசூர் அண்ணாலும் மைசூர், ஏரிக்காடு அண்ணா ஏற்காடு, கரவூர் அண்ணா கரூர், கருவூர் அண்ணாலும் கரூர், வஞ்சி என்னாலும் கரூர், குவாலாலபுரம், குவாலாலபுரம் அண்ணா கோலார் தங்க வயல். அடுத்து வந்து பாருங்க, குளிர்தண்டலை என்ன குளித்தலை, குளிர்தண்டலை என்ன இந்த வார்த்தையிலேயே வந்துடுது. குளிர்தண்டலை என்ன குளித்தலை, ஈஸி தான் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இதுலயே வந்து அந்த குளித்தலை இத்து மட்டும் இல்லை, மீதி வார்த்தைகள் லெட்டர்ஸ் எல்லாம் வந்துடுதுன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து குன்றூர் அண்ணா குன்னூர், கொடைக்கானல் அண்ணா மேலேயே பார்த்தோமா கொடை கோடை அப்படின்ட்டு இது ரிப்பீட் ஆயிருக்கு. கோடலம்பாக்கம் அண்ணா கோடம்பாக்கம், கோடலம்பாக்கம். இப்போ கோடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அது என்னவா முன்னாடி இருந்திருக்குன்னா கோடலம்பாக்கம் தான் கோடம்பாக்கமா மாறி இருக்கு. சிங்களாந்துபுரம் அண்ணாலும் சிங்கை தான், சிங்காநல்லூர் அண்ணாலும் சிங்கை தான். இது வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. சிங்களாந்துபுரம் அண்ணாலும் சிங்கை, சிங்காநல்லூர் அண்ணாலும் சிங்கை. சிதம்பரம் தில்லை, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சிதம்பரத்துல இல்ல, சிதம்பரத்துல இல்ல, இல்லை தில்லை, சிதம்பரத்தில் இல்லை, சிதம்பரத்தில்லை. ஸோ படிக்கும் போதே சேர்த்து படிச்சிருங்க. அடுத்து வந்து பாருங்க, சின்னத்தரிப்பேட்டை சிந்தாரிப்பேட்டை, சின்னத்தரிப்பேட்டை சிந்தாரிப்பேட்டை. அடுத்து வந்து சேதுராயன் புத்தூர் அண்ணா சேராத்து, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சேது ராயன் அப்படின்றவங்களோட சேரக்கூடாது, சேதுராயன் கூட சேரக்கூடாது, சேதுராயன் அப்படின்னா சேராத சேராத்து.
சேதுராயன் புத்தூர், சேராத்து. அடுத்து வந்து சேரளம் அண்ணாலும் சேலம். ஸோ இந்த ராவை கட் பண்ண என்ன வரும்? சேலம் அப்படின்றது வந்துருமா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? சேலம்க்கு சேலையூர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ சேலையூர் அப்படின்னாலும் சேரளம் அண்ணாலும் எந்த ஊரை வந்து மீன் பண்ணது? சேலம். தஞ்சாவூர் வந்து தஞ்சை. அடுத்து வந்து பாருங்க, தர்மபுரம் அப்படின்னா தான் தாம்பரம். புறம் பரம். ஸோ இங்க புறமன் வந்தா இங்க பரம் அப்படின்னு வரும். இப்போ தர்மபுரம் அப்படின்னா தாம்பரம், அதே தர்மபுரி அப்படின்னா தகடூர். நம்மளுக்கு நார்மலாவே தர்மபுரியை தகடூர்னு சொல்லுவோன்றது தெரியும், ஏன்னா நம்ம தமிழ் புத்தகத்துல வந்து படிச்சிருக்கோம். ஆனா இந்த ரெண்டு வார்த்தை கொடுக்குறப்போ தகடூருக்கான இது என்ன? தர்மபுரம், தர்மபுரி என்னும் போது புறம்புரி. ஏன்னா தர்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 3 லெட்டர்ஸ் சேம் தான், பின்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் மாறுது. அதனால இங்க கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. தாம்பரம் தான் தர்மபுரம், தர்மபுரி என்னதான் தகடூர். பூரி வந்து தகடு மாதிரி கெட்டியா இருக்கு அப்படின்னு கூட பார்த்துக்கோங்க. தர்மபுரி என்னதான் தகடூர். பூரி வந்து எப்படி இருக்கு? தகடு மாதிரி ஹார்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து பாருங்க, தவத்துறை அண்ணா லால்குடி. தவம் இருக்கிறாங்க எதுக்குன்னா குடிக்க கூடாதுன்ட்டு. இப்போ வீட்டில் வந்து நம்ம அப்பாவே குடிக்கிறாங்கன்னா அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவர் குடியை விட்டுற மாட்டாரான்னுட்டு சாமிக்கெல்லாம் தவமெல்லாம் இருப்பாங்க பூஜை பண்ணிட்டு. ஒரு சில வீட்டில் இப்பவும் இருக்கு, அப்படி இருப்பாங்கன்ற மாதிரி தவம் இருக்கிறாங்க. எதுக்குன்னா குடிக்க கூடாது. என்ன குடின்னா அவர் குடிச்சா லா அப்படின்னு ஜாலியா இருக்கலான்றதுக்காக குடிச்சிட்டு இருக்காரு. அவர் குடிக்க கூடாதுன்ட்டு தவம் இருக்காங்க. தவத்துறை என்ன? லால்குடி. திண்டிவனம். திண்டி வனம்னா நம்மளுக்கு காடுன்றது தெரியும், ஆனா திண்டி வனம்னா அந்த காட்டுல என்ன இருக்கு? புலி இருக்கு. திண்டி வனம். வனத்துல தின்னுட்டு இருக்கு. எது வந்து தின்னுட்டு இருக்குன்னா புலி வந்து அந்த காட்டுல ஏதோ ஒரு விலங்க வேட்டையாடி தின்னுட்டு இருக்கு அப்படின்னு கூட. சாரிங்க, இந்த புலி என்ன சாப்பிட்ற புலி தின்னுவோமா? அப்போ தின்றோம். எதை தின்றோம்னா சாப்பிட்ற புலி. இந்த லீவ் வந்துடுது. வனம்னா காடு. அப்போ திண்டிவனம்னா புளியங்காடு. திண்டிவனம் புளியங்காடு. அது வந்து பார்த்துக்கோங்க. தின்றோம் காட்டுல. என்னத்தை தின்றோம் காட்டுலன்னா புலி. அங்க இருக்கிற புளியம்பழத்தை பறிச்சு சாப்பிட்றோன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, திண்டீஸ்வரம். திண்டீஸ்வரம் தான் திண்டுக்கல். திண்டிவனம்னா புளியங்காடு. ஏன்னா வனம் வந்துட்டு அதனால வனம்னா காடுன்றது வரணும். அதே திண்டீஸ்வரம் திண்டுக்கல். அடுத்து வந்து பாருங்க, திரு ஆவீனம் குடி என்ன? பழனியா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஆதிக்குடி அப்படின்னு சொல்லுவோமா? ஆவினங்குடி என்றதை இந்த வீக்கு பதிலாக இங்க தீ இருக்குன்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ ஆதீனம் குடின்னா பழங்காலத்துல வாழ்ந்த மக்களை தானே வந்து சொல்லுவோம் ஆதிக்குடிகள் அப்படின்ட்டு. இப்போ திரு ஆவீனம் குடின்னா பழனி, பழங்காலத்துல வாழ்ந்தது பழனி அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, திருக்கொடிமாட செங்குன்றூர். திரு கொடிமாட செங்குன்றூர்னா திருச்செங்கோடு. ஸோ இங்க திரு அப்படியே வருது, செங்குன்றது செங்கோடு. திருக்கொடிமாட. இந்த கொடின்றது இங்க வந்து என்ன ஆகுது? கோடு அப்படின்னு மாறும் அப்படின்ட்டு கூட ஒரு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல கிளிக் ஆகும். திருக்கொடிமாட செங்குன்றூர்னா திருச்செங்கோடு, திருச்செங்கோடு. அடுத்து வந்து பாருங்க, திருச்சீரலை வாய். இந்த ராவை வந்து எப்படி பிரிக்கலாம்? இரு குட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாங்களா? அப்போ அலைவாய் என்றது வந்துடும். திருச்சீரலவாய் என்ன? அலைவாய். அடுத்து வந்து திருச்சீரலவாய் திருச்செந்தூர். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ரைமிங்ல வருது, அதை அப்படியே படிச்சுக்கோங்க. திருச்சீரலவாய் என்ன? திருச்செந்தூர். அடுத்து வந்து இந்த ராவை வந்து இருகுட்டல் ஆன் பிடிச்சா அலைவாய் அப்படின்னு வரும். திருச்செந்தூர்ல போயிட்டு சாமியை பார்த்துட்டு அந்த கடற்கரையில அலைவாங்க இல்லையா? திருச்சீரலவாய் என்ன? திருச்செந்தூர் அலைவாய். உசிலம்பட்டி உசிலை. காஞ்சிபுரம் காஞ்சி. திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி என்றது தெரியும், குறுகை. திருக்குறுகூர் குறுகை. திருக்குறுகூர் குறுகை. இன்னொன்று வந்து திருக்குறுகூரை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆழ்வார் திருநகரி. இது வந்து புதிய புத்தகத்துல வந்து படிச்சிருப்போம். திருவாரூர் அண்ணா ஆரூர். வேவை வந்து எப்படி பிரிக்கலாம்? இவ்வு குட்டல் ஆ. அப்போ ஆ ரூ இர் ஆரூர்ன்றது வரும். திருவாரூர் ஆரூர். மயிலாப்பூர் வந்து மயிலை. மயிலாப்பூர் வந்து மயிலை. சைதாப்பேட்டை வந்து சைதை. சாரி, சைதாப்பேட்டை வந்து சைதை, மயிலாப்பூர் வந்து மயிலை. வானவன் மாதேவி வந்து மானாம்பதி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா
வானவன், வானவன் வந்து மானா, எனக்கு வேணான்றத மானான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லோக்கல் பாஷையில பேசும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, மானா மானா, வேணான்றத மானா மானான்னு சொல்லுவோம். அப்போ வானவன் வந்து மானா, தேவி உனக்கு வானவன் வந்து மானா அப்படின்னு சொல்றாங்க, வேணான்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வானவன் மாதேவி மானாம் பதி. ஸோ இது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். இந்த பேஜ் குளிர்தண்டலை என்ன குளித்தலை, குன்றூர் அண்ணா குன்னூர், கொடைக்கானல் அண்ணா கொடை கோடை, கோடலம்பாக்கம் அண்ணா கோடம்பாக்கம், சிங்களாந்தபுரம் சிங்கை, சிங்காநல்லூரும் சிங்கை, சிதம்பரம் தில்லை, சின்னத்தரிப்பேட்டை சிந்தாரி பேட்டை, சேதுராயன் புத்தூர் சேராத்து, சேரளம் சேலையூர் அண்ணா சேலம், தஞ்சாவூர் தஞ்சை, தர்மபுரம் அண்ணா தாம்பரம், தர்மபுரி அண்ணா தகடூர், தவத்துறை அண்ணா லால்குடி, திண்டிவனம் அண்ணா புளியங்காடு, திண்டிவனம் அண்ணா புளியங்காடு, திண்டீஸ்வரம் அண்ணா திண்டுக்கல், திரு ஆவீனம் குடி அண்ணா பழனி, திருக்கொடிமாட செங்குன்றூர் அண்ணா திருச்செங்கோடு, திருச்சீரலைவாய் அப்படின்னா அலைவாய் திருச்செந்தூர், உசிலம்பட்டி உசிலை, காஞ்சிபுரம் காஞ்சி, திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி அண்ணா குறுகை, திருவாரூர் அண்ணா ஆரூர், மயிலாப்பூர் அண்ணா மயிலை, சைதாப்பேட்டை அண்ணா சைதை, வானவன் மாதேவி அண்ணா மானாம் பதி. அடுத்து வந்து பாருங்க, மன்னார்குடியை வந்து என்னன்னு சொல்லுவோம், மண்ணை, நாகப்பட்டினம் நாகை, புதுக்கோட்டை புதுகை, புதுச்சேரி புதுவை. இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. புதுக்கோட்டை, கோட்டையன் வந்தாதான் கையில முடியும், புதுகை இந்த காவரிசையில். அதே புதுச்சேரின்னு வந்துச்சுன்னா புதுவை, புதுச்சேரின்னா புதுவை, கும்பகோணம்னா குடந்தை, திருச்சிராப்பள்ளி திருச்சி, சோழநாடு சோநாடு, கோவன்புத்தூர் தான் என்னவா மாறுச்சு, கோயம்புத்தூரா மாறுச்சு. அந்த கோயம்புத்தூர் தான் இப்ப என்னவா மாறி இருக்குன்னா கோவையா வந்து மாறிருக்கு. தேவக்கோட்டை தேவோட்டை, திருநெல்வேலி நெல்லை, செங்கற்பட்டு அண்ணா செங்கை, திருத்தணிகை இங்க வந்து ஃபர்ஸ்ட்லவே சொல்லியிருப்பேன் இல்லையா, இங்க கை வருதுங்களா, திருத்தணிகை என்ன இங்க கை வராது, திருத்தணி, திருத்தணிகை தான் என்னவா மாறிக்கு, திருத்தணியா மாறி, அந்த திருத்தணி வந்து இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தணிகையா, இங்க கை வரலன்னா இங்க கை வரும், இங்க கை வந்திருக்குன்னா இங்க கை வந்து வராது. அப்போ திருத்தணிகை என்ன திருத்தணி, திருத்தணி என்ன தணிகை, திருநின்ற ஊர் அண்ணா திண்ணனூர், இங்க புள்ளி வரணும், புள்ளி வச்சுக்கோங்க. திருநின்ற ஊர் அண்ணா திண்ணனூர், திருநின்ற ஊர் நின்னுட்டு என்ன பண்றாங்க, தின்னுட்டு இருக்காங்க. ஸோ ஊர் திரியலான்னு போறோம், திரியிற பக்கம் என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துலயும் வந்து நம்மளுக்கு உக்காந்து சாப்பிட கிடைக்காது இல்லையா, இடம் கிடைக்காது இல்லையா, அப்போ வந்து என்ன பண்றோம்னா நின்னுட்டே வந்து தின்னறோம், நின்னுட்டு நின்ற ஊரன்னா நின்னுட்டே அந்த ஊர்ல தின்னரும், திண்ணனூர், திருநின்ற ஊர் திண்ணனூர். திருமறைக்காடு அண்ணா வேதாரண்யம், இது வந்து படிச்சிருப்போம். திருமறைக்காடு அண்ணா வேதாரண்யம். திருவரங்கம் ஸ்ரீரங்கம், சுரங்கம் ரங்கம் அது அப்படியே வரும், திருவரங்கம் ஸ்ரீரங்கம். தேவக்கோட்டை தேவோட்டை, இது ரிப்பீட் ஆகுது. பல்லவன் தாங்கள் பலவன் தாங்கள், ரைமிங்கா இருக்கு, படிச்சுக்கோங்க. பல்லவன் தாங்கள் பலவன் தாங்கள். பழம் உதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலை, உதிர்ச்சோலை தான் இப்ப என்ன ஆயிருக்கு, முதிர்ச்சோலை, இம்முகுட்டல் மூ ஆயிட்டு. பழம் உதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலை. பழவேற்காடு புலிக்காடு, ஸோ பழவேற்காடுன்னா புலிக்காடு, இதுவும் வந்து புதிய புத்தகத்துல படிச்சிருப்போம். பழவேற்காடு புலிக்காடு. பாளையங்கோட்டை என்ன பாலை, பொழிலாச்சி என்ன பொள்ளாச்சி, பொழிலாச்சி பொள்ளாச்சி. முதுகுன்றம் விருதாச்சலம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா, முதுமை அடைஞ்சு குன்றியவங்களுக்கு தான் விருதெல்லாம் வந்து இப்ப கிடைக்குது. அவங்க நல்லா இருக்கும் போது கூட விருது கிடைக்குதோ இல்லையோ, முதுமை குன்றிய வயதுல வந்து விருது கிடைக்குது, விருதாச்சலம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுகுன்றம் விருதாச்சலம். ராஜராஜேஸ்வரம் தாராசுரம், இரண்டாம் ராஜராஜ சோழன் வந்து தாராசுரத்துல கோயில் கட்டினாங்கன்றதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா சோசியல்ல. ஸோ ராஜராஜேஸ்வரம்னா தாராசுரம். வெண்கல்லூர், வெண்கல்லூர்ன்னு படிக்கும் போதே அந்த பெங்களூர் என்ற சவுண்ட் வருதுங்களா, அப்போ வெண்கல்லூர் பெங்களூர், வெண்கல்லூர் பெங்களூர். இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். மன்னார்குடி அண்ணா மண்ணை, நாகப்பட்டினம் அண்ணா நாகை, புதுக்கோட்டை புதுகை, புதுச்சேரி புதுவை,
கும்பகோணம் குடந்தை, திருச்சிராப்பள்ளி திருச்சி, சோழநாடு சோனாடு, கோவன்புத்தூர் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் கோவை, தேவக்கோட்டை தேவோட்டை, திருநெல்வேலி நெல்லை, செங்கற்பட்டு செங்கை, திருத்தணிகை திருத்தணி, திருத்தணி வந்து தணிகை, திருநின்றவூர் திண்ணனூர், திருமறைக்காடு வேதாரண்யம், திருவரங்கம் ஸ்ரீரங்கம், தேவக்கோட்டை தேவோட்டை, பல்லவன்தாங்கல் பலவந்தாங்கல், பழம் உதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலை, பழவேற்காடு புலிக்காடு, பாளையங்கோட்டை பாளை, பொழிலாச்சி பொள்ளாச்சி, முதுகுன்றம் விருதாச்சலம், ராஜராஜேஸ்வரம் வந்து தாராசுரம், வெண்கல்லூர் வந்து பெங்களூர். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல வந்து இதை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து முடிஞ்சிடும். தேங்க்யூ.